Hi student, in this video we discuss about the topic agriculture. Geography third lesson remaining portion. Page number 120. Okay. Agriculture in the process of producing food for people, fodder the cattle, fiber and many other desired products by the cultivation of certain plant and the raising the domesticated animals, livestock. So India is industry a fast developing nation. Still agriculture in India employs more than 50% of the population of the country and accounts for about 25% of the national income. விவசாயம் வேளாண்மை என்னன்னு உனக்கு தெரியும் இல்லையா? வேளாண்மை அப்படின்னா அதாவது அக்ரிகல்ச்சர், அதாவது கிராப்ஸ், அதாவது பயிர்களை உற்பத்தி செய்கிறதுக்கும், அதாவது கால்நடை வளர்க்குறதுக்கும், மக்களுக்கு உணவு தரதுக்கும், கால்நடைங்களுக்கு உணவளிக்கவும், அதாவது தீவனம் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர்னாலே என்ன, கேட்டல்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல், பீப்புள்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல், பீப்புள்ஸ்க்கு ஃபுட்டு அதிலேருந்து ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, நமக்கும் அது பெனிஃபிட், அண்ட் தென் கேட்டல்ஸ்க்கும் அது பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50% பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி, அதாவது 50% எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குதாமா என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நேஷனுக்கு 25% இன்கம் கொடுக்குதான் அக்ரிகல்ச்சர் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, next one is determinant or of agricultures. Determinant of agricultures. Agriculture in India determined by a set of factors. Some of the important factors, அதாவது சில காரணிகள் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு பல முக்கிய காரணிகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், ரிலீஃப், கிளைமேட் அண்ட் சாயில். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயற்கை காரணிகள், அதில் என்ன நிலத்தோற்றம், காலநிலை, மண், இது தகுந்த மாதிரி வேளாண்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன் ஃபேக்டர்ஸ், அதாவது அமைப்பு சார் காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சைஸ் ஆஃப் ஃபார்ம், ஹோல்டிங், லேண்ட் டென்யூர் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். தட் மீன்ஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா வேளாண்மை நிலத்தோட அளவு பொறுத்து இருக்குது, நிலத்தை பொறுத்து இருக்குது, நில சீர்திருத்தங்களை பொறுத்து நம்ம வேளாண்மை அமையும் அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்பு, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா இரிகேஷன், பவர், டிரான்ஸ்போர்ட், கிரெடிட், மார்க்கெட், இன்சூரன்ஸ் அண்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். அதாவது நீர்ப்பாசன முறை எப்படி இருக்குது, மின்சாரம், போக்குவரத்து, வரவு செலவு, அதாவது காப்பீடு, இதெல்லாம் சேமிப்பு வசதிகள், இதில் பொறுத்து விவசாயம் அமையும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், தொழில்நுட்ப காரணி மூலமாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹை ஏர்ல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், இன்சர்டிகேட்ஸ் அண்டு மெஷினரி. தட் மீன்ஸ் தொழில்நுட்ப காரணிகள் எப்படி இருக்குன்னா வீரிய விதைகள், ஃபெர்டிலான நல்ல வளமான விதைகள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், இயந்திரம், மிஷினரி, இதெல்லாமே டெக்னாலஜி ஃபேக்டர்ஸ். இதெல்லாமே தரமாக இருந்துச்சுன்னா விவசாயமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த அக்ரிகல்ச்சர் ஃபேக்டர்ஸ். ஓகே, 4 types ஆஃப் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்டா. டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்ஸ் மீன்ஸ் வேளாண்மையோட வகைகள் பார்க்கலாம். Owing to variations in the physical environment and culture, a variety of farming practice and cultivation system have evolved in different parts of India. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி வேளாண்மை பயிரிடுறாங்களாம், அதாவது செய்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் சப்ஸ்ட்ராயின்ஸ் ஃபார்மிங். சப்ஸ்ட்ராயின்ஸ் ஃபார்மிங்னா தன்னிறைவு மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேளாண்மை, தன்னிறைவு வேளாண்மை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a considerable proportion of farmers in the country practice subsistence farming in this agriculture. Land holding is small as the, அதாவது அக்ரிகல்ச்சர் இது சின்ன முறையில் செய்கிறதான். அதாவது லேண்ட் ஹோல்டிங், நிலங்கள் சின்ன நிலமாக வச்சு ஃபார்மிங் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் இந்த வகையில் சேர்ந்தவங்களாம். ஆஸ் த ஃபார்மர்ஸ் ஆர் புவர், ரொம்ப ஏழ்மையானவங்க, they cannot apply the modern inputs which cost more. அவங்களால அதிகமாக செலவு பண்ணி மாடர்னான மிஷின்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ண முடியாதான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா crops with the help of family members, குடும்ப உறுப்பினர்கள் வச்சுட்டே என்ன பண்ணுறாங்க, கன்சியூம் த ஆல்மோஸ்ட் என்டையர் ஃபார்ம் ப்ராடக்ட் லிட்டில் சர்ப்ளஸ் டு செல் இன் த மார்க்கெட். அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே பயிரிட்டு அவங்களோட குடும்ப கன்சப்ஷன், அதாவது நுகர்வுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு, இப்போ அரிசி, பருப்பு இதெல்லாம் போடுறாங்க, நெல், வீட், அதாவது கோதுமை இதெல்லாமே போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்சப்ஷன், அவங்களோட நுகர்வுக்கு போக மிச்சம் சர்ப்ளஸாக இருக்கு இல்லையா, அதிகமாக இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் மீதியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செல் பண்ணுறாங்களாம். ப்ரிஃபரன்ஸ் இஸ் கிவன் டு
food crops. In addition to the food crops, sugarcane, oilseeds, cotton, jute and tobacco are also cultivated. Traditional farming methods result in low productivity. அதாவது ட்ரெடிஷ்னலாக பாரம்பரிய முறையில் அவங்க இதெல்லாமே ஃபுட் கிராப்ஸில் வந்து சுகர் கேனு, ஆயில் சீடு, எண்ணெய் வித்துக்கள், காட்டன், பஞ்சுகள், ஜூட் அண்டு டபாக்கோ, புகையிலை, இந்த மாதிரி இந்த புகையிலையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கல்டிவேட் பண்ணுறாங்க. இருந்தாலும் சொந்த யூஸ்க்காக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க செல் பண்ணுறாங்களாம். அதனால் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா லோ ப்ரொடக்டிவிட்டி, தயாரிப்பு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன் பஞ்சாப், சம் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அண்டு மத்திய பிரதேஷ் சப்ஸ்டான்ஸ் ஃபார்மிங் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி முறைகள் வந்து இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இடம்னு பார்த்து சப்ஸ்டான்ஸ் ஃபார்மிங். திஸ் இஸ் ஏ சப்ஸ்டான்ஸ் ஃபார்மிங், தன்னிறைவு வேளாண்மை. நெக்ஸ்ட்டு ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், இடம்பெயர்வு வேளாண்மை. ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர்னா இடப்பெயர்வு வேளாண்மை அப்படின்னு சொல்கிறாங்கடா. திஸ் டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் பர்ஃபார்ம்டு பை அ ட்ரிபிள் பீப்புள் in a piece of forest land after clearing the trees through felling a burning and trunk and branches. that means என்ன சொல்கிறாங்கன்னா, இடம்பெயர்வு இந்த மாதிரி வேளாண்மை பழங்குடி மக்கள் இதை ஃபாலோ பண்ணாங்களாம். பார்த்தீங்கன்னா காடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பகுதிகளில் அதாவது மரங்களை அகற்றிட்டு சாகுபடி செஞ்சாங்களாம். மரமெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு சாகுபடி செஞ்சுருக்காங்க. இதை என்ன பண்ணாங்கன்னா 2 years and 3 years வந்து சாகுபடி செஞ்சதுக்கப்புறம், அந்த மாதிரி கல்டிவேட் பண்ணதுக்கப்புறம் மண்ணோட வளம் குறைஞ்சிரும். அதாவது ரொட்டீனாக அதில் வந்து நம்ம சாகுபடி செஞ்சுட்டே இருந்தோம், கல்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மண்ணோட கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வேறு இடத்துக்கு அதாவது ஷிஃப்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? ஒன்ஸ் எ லேண்ட் ஏ கிளியர்ட், கிராப்ஸ் had grown 2 to 3 years and land will get a abandoned as the fertility, அதோட வளத்தை இழந்துரும் அப்படிங்கிறாங்க. of the soil decreases, மண்ணும் குறைபாடாயிரும், அதோட வளமும் குறைய வச்சிரும். அப்போ the farmers then move a new areas. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா farmers வந்து then move new areasக்கு போயிடுவாங்க, இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்களாம். will be repeated, they cultivate some grains and vegetable crops using the manual labor. it also calls the slash and burn cultivation. இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடுகளை அழித்தல், அதாவது வெட்டி எடுத்தல், எரித்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்களாம். ஓகேவா? ஏன்னா மண் வளம் குறைஞ்சிடுச்சுன்னா வேறு பக்கம் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சாகுபடி செய்வாங்களாம். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்னும் ஹியூமன், அதாவது மனிதனோட உழைப்பில் தான் பயிரிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் ஏ ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். ஓகேவாடா? ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சருக்கு கொடுத்துருக்கான் பாரு நேம், அதாவது டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் இன் டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூம் அஸ்ஸாமில் இருக்குது, அதே மாதிரி பூனம் கேரளா, அதே மாதிரி பொடு ஆந்திர பிரதேசம், அந்த பீவார் மசான் ஒடிஷா, ஹென்டாபீரா மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி வேரியஸ் பார்ட் ஆஃப் மத்திய பிரதேசத்தில் இருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டென்சிவ் ஃபார்மிங். இன்டென்சிவ் ஃபார்மிங்னா தீவிர வேளாண்மை. that means intensive farming is the agriculture. Intensification of mechanization system. The aims to maximize yield from available land through various means such as heavy use of pesticides of a chemical fertilizer. This is a intensification. And a mechanization has also been applied to the rising livestock, the billion of animals such as cows, pigs, chickens being held indoors. They have become known as factory farms. Intensive farming a practiced in Punjab part of Rajasthan, Uttar Pradesh and Madhya Pradesh in India. That means intensive farming அப்படின்னா தீவிர வேளாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தீவிர வேளாண்மைனா என்னென்னா மெக்கானிசம் என்ன சொல்கிறாங்கன்னா மாடர்னைசேஷன் அண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிறாங்க. அது உயரிய, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இயந்திரங்களை வச்சு நவீன யுக்திகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்கிறாங்களாம். சின்ன நிலத்தில் கூட அதிகமான என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர், அதாவது பூச்சிக்கொல்லிகளை அதிகமாக யூஸ் பண்ணி நிறைய ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா அதிகபட்சமான விளைச்சலை கொண்டு வரது தான் இதோட நோக்கம். இதோட நோக்கம் இன்டென்சிவ் ஃபார்மேஷன். அதாவது இன்டென்சிவ் ஃபார்மிங்க்கு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். இதோட ஆப்ஜெக்டிவும் இதுதான், இந்த நோக்கமும் அதுதான். இயந்திரமயமாக்கல், அதாவது தீவிரப்படுத்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டென்சிவ்னா அதிகமாக தீவிரப்படுத்தி நிறைய ப்ராடக்ட், அதாவது ப்ரொடக்ஷனை நிறைய கொடுக்கறது, அதாவது நிறைய வளரணும், அதாவது கல்டிவேஷனில் வந்து அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய விளைச்சலை கொண்டு வரணுங்கிறது தான் இதோட குறிப்பான ஒரு நோக்கங்கள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கவுஸ், பிக்ஸ் அண்ட் சிக்கன் பீயிங் ஹெல்ட் இன் ஸ்டோர்,
அதாவது குறிப்பாக பசு, பன்றி, கோழி இந்த விலங்குகளை பார்த்தீங்கன்னா பெரிய பண்ணைகள் மூலம் வளர்க்கறதுக்கு இது ரொம்ப வழிவகை செய்கிறது அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த வேளாண்மை முறை பின்பற்றுறாங்களாம். ஓகேவா? திஸ் இஸ் ஏ இன்டென்சிவ் ஃபார்மிங். நெக்ஸ்ட் ட்ரை ஃபார்மிங். ட்ரை ஃபார்மிங் மீன்ஸ் வறண்ட நில மேலாண்மை. This type of farming is practiced in arid areas where irrigation facilities are lacking crops cultivated in these areas can withstand dry conditions. The crop growing generally with the help irrigation are also grown under the dry farming. In such circumstances, the yield are generally low. Most of the areas under dry cultivation attain only one crop per year. This practice in a rare part of Rajasthan, Gujarat, மத்திய பிரதேஷ் எக்ஸெட்ரா. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திஸ் டைப் ஆஃப் ஃபார்மிங் வந்து ட்ரை ஃபெர்டைல் சாயில், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இரிகேஷன், இது வந்து நீர்ப்பாசன வசதி இல்லாத ஒரு இடத்துல வந்து பயிரிடப்படும் பயிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப தாங்கும், அதாவது தண்ணியே இல்லைனா கூட வளரக்கூடிய பயிர்கள் வந்து இங்கே விளைவிப்பாங்க அப்படிங்கிறது கல்டிவேட் பண்ணுவாங்களாம். ஓகேவா? இந்த மாதிரி ஏரியாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ப்ராக்டிஸ் இன் ட்ரை பாட் ராஜஸ்தான். ட்ரை பாட்ஸ் வந்து ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நீர்ப்பாசன முறை இல்லாத இடங்களில் பயிர்கள் விளைவிக்கும் இல்லையா, அந்த விளைச்சலை தான் இதில் சொல்கிறாங்களாம். ஓகேவா? திஸ் இஸ் ஏ ட்ரை ஃபார்மிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர். அதாவது கலப்பு மேலாண்மை, அதாவது கலப்பு வேளாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்ஸ்டு ஃபார்மிங் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ சிஸ்டம் ஆஃப் எ ஃபர்ம் விச் இன்க்ளூட்ஸ் கிராப் ப்ரொடக்ஷன், ரைசிங் எ லிவ்ஸ்டாக், poultry, fisheries, beekeeping, etc. To be sustained and satisfy as many needs of the farmer as possible அப்படிங்கிறாங்க. அதாவது கலப்பு வேளாண்மை என்ன அப்படின்னா பயிரிடுதல் மட்டும் இல்லாமல் கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே உள்ளடங்கியது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறாங்க. விவசாயிகளோட பல தேவைகளை இது பூர்த்தி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஏ மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர். கொடுத்துருக்காங்க பார்த்தியா, கிராப் ரொட்டேஷன் இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பார், இன்டர் கிராப்பிங் சிஸ்டம், க்ரோயிங், நைட்ரோஜன், ஃப்ளக்ஸிங் லேகம்ஸ் இந்த மாதிரி பார்த்தியா பாரு, ஒரே தோட்டமாகவே இருக்குது, அதில் எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு கேட்டல்ஸ் வளர்த்துறாங்க, தோட்டத்தில் வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க, அதே மாதிரி கல்டிவேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இதை தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெரஸ் கல்டிவேஷன், படிக்கட்டு முறை வேளாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. This types of cultivation is a practice especially in hilly areas where lands are a sloping nature. The hill has mountain slopes or a cut form of the terrace and the land is issued in the same way as a permanent agriculture. Since the availability of flat land is a limited, terrace area made to provide small patches of level land. Soil erosion also checked. அதாவது மேலாண்மை பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்களில் பின்பற்றுறாங்களாம், அதாவது ஹில்லி ஏரியாவில். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிலங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே சரிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த வந்து வேளாண்மை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சரிவான பகுதிகளை நம்ம வேளாண்மை பகுதியாக இது யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். ஏன்னா இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா குறைவான நிலப்பகுதி தான் இருக்கும். ஏன்னா மலைப்பகுதிகளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரிவான பகுதிகள் வந்து சமமான பகுதிகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால் அதை வச்சு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க கல்டிவேட் பண்ணிக்கிறாங்களாம். மலை சரிவுகளில் பார்த்திங்கன்னா படிக்கட்டு முறை மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வேளாண்மை பண்ணிக்கிறாங்களாம். ஓகேவா? திஸ் இஸ் ஏ டெரஸ் கல்டிவேஷன். Due to terrace formation of hill slopes on our country, terrace cultivation takes place in the state Punjab, Meghalaya, Haryana, Uttar Pradesh, Himachal Pradesh and Uttarakhand. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிலவு சரிவான பகுதி பற்றி எப்படி இருக்கு இல்லையா, இதுதான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இப்போ டெரஸ் கல்டிவேஷனாக இதுதான். ஓகேவா? இந்த மாதிரி தான் அவங்க கல்டிவேட் பண்ணிக்குவாங்க, அவங்க இருக்கக்கூடிய ஏரியாஸை பொறுத்து அவங்க கல்டிவேட் பண்ணிக்குவாங்களாம். ஓகேவாடா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, க்ராப்பிங் சீசன் இன் இந்தியா, அதாவது எந்தெந்த சீசனில் க்ராப்பிங் எங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு. பேஜ் நம்பர் 121 கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பேராகிராஃபை படிச்சுக்கோ, சரி இந்த பாக்ஸை படிச்சுக்கோ. சரியாடா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த முக்கிய பிரிவுகள், பயிர் பிரிவுகள், அதாவது பருவக்காலம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா காரிஃப் சீசன், ஜூன் டு செப்டம்பர்.
ராபி சீசன். நெக்ஸ்ட்டு ராபி சீசன் அக்டோபர் டு மார்ச். அடுத்தது ஜைத் சீசன், அது வந்து ஏப்ரல் டு ஜூன். அதில் என்ன இருக்குது, நார்த்தன் ஸ்டேட், அதாவது வட மாநிலங்களை பார்த்தீங்கன்னா என்ன, ரைஸ், காட்டன், பாஜ்ரா, மைஸ், ஜவார், இன்னும் தூர், அதாவது நெல், பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, உளுந்து இதெல்லாமே. அதே மாதிரி தென் மாநிலங்கள் சவுத்தன் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே விளையுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவாடா.